தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக வந்து 8 சீட்டு நாங்கள் ஜெயிச்சோம். நாங்கள் 230 தொகுதியிலையும் வந்து அவங்க ஓட்டு போட்டோம்ல. நாங்கள் எதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்லணும்? எங்களுக்கு கட்சி சேர்த்துக்காது நாங்கள் ஏன் சொல்லணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அப்பேற்பட்ட நபர் கட்சியை விட்டு விலகி போகிறது அப்படிங்கிறது எங்கள் தலைவர் முகத்தை வச்சு தான் ஓட்டு போட்டாங்க. அந்த பனீர் பாபு அவர்களை வச்சு யாருக்கும் ஓட்டு போடல. தலைவர் அவர்கள் வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரிச்சு தான் அவர் வந்து ஓட்டு கேட்டார். பன்னீர் பாபு அவர்கள் உறவினர் அந்த இடத்துல உள்ளபடியே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து விசிக கொள்கை சரியில்லைன்னா அப்போ வந்து திமுக இருக்கக்கூடிய கொள்கை அவங்க சரியா இருக்குமா? அவங்க கொள்கையை ஏற்றுட்டாரான்னு. காங்கிரஸோட அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு இப்படி ஒரு கருத்து சொல்றது அப்படிங்கிறது தாவேக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆயிடாதா? இல்லை, தாவேக கூட்டணி நாங்கள் இல்லை. நாங்கள் தோழமை உணர்வோடு தான் அவங்கள்ட்ட நாங்கள் இருக்கோம். இல்லை, அமைச்சரவையில் இருக்கீங்க ஆனால் கூட்டணியில் இல்லை. இன்றைக்கி ஒரு அமைச்சரவையில் இடம் தர்றாங்க, ஆட்சியில் பங்கு தர்றாங்க. அந்த முழக்கத்தை தொடர்ந்து வச்சுட்டு வந்த விசிகாவுக்கு இது ஒரு வாய்ப்பாக தெரியுது, அங்கே நகர்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக பலகீனம் தான் அடையும். அது வந்து காங்கிரஸ் மேலே மட்டும் சொல்கிறது சரியா? விசிகாவே தானே பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறது காங்கிரஸ் பலகீனப்படுத்திடுச்சு, மற்ற கட்சிகளை பலகீனப்படுத்திடுச்சு அப்படின்னா அதே தானே விசிகாவும் செஞ்சிருக்கு, அதே தானே ஐயுஎம்எல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வரல. நாங்கள் தோழமை உணர்வோட அன்பை நாங்கள் செலுத்துகிறோம், அவங்க தோழமை உணர்வோட அவங்க எங்கள்கிட்ட அன்பை செலுத்துகிறாங்க. இதுதான் ஆளூர் ஷானவாஸ். இவர் வந்து விரைவில் திமுகவில் சேர போகிறாருங்கிற மாதிரியான கட்சியில் இருப்பாருங்கிறத நான் நினைக்கிறேன். கட்சியில் தான் தொடர்வாரு நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்வாருங்கிறது நான் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா நான் வந்து ஷானவாஸாக போய் இருந்து சொல்ல முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு இசையமுதன். வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. சமீபத்தில் இந்தியா கூட்டணி கூட்டம் கூடுனுச்சு. அந்த கூட்டத்தில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. காங்கிரஸ் தான் வந்து பலகீனப்படுத்துது தொடர்ந்து. இதற்கு முன்னாடியும் சில கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தியிருக்காங்க, இப்போ திமுகவை பலகீனப்படுத்தியிருக்காங்க. திமுக இந்த கூட்டணத்தை புறக்கணித்ததுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறார். இதற்கு காங்கிரஸ் தலைவர்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க. திமுகவை பலகீனப்படுத்துறது காங்கிரஸ் மட்டும்தானா? அது குற்றச்சாட்டுங்கிறதோட அது ஒரு கோரிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து தமிழ்நாடு அளவில் அது நடக்கிற மாதிரி இருந்தால் எங்களுடைய தலைவர்கள் வந்து அது செவி சாய்ச்சிருக்க மாட்டார். ஒரு இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒரு இந்தியா கூட்டணிங்கிறது வந்து ரொம்ப நீண்ட காலமாக வந்து காங்கிரஸும் திமுகவும் விசிகாவும் ரொம்ப இணைந்தே நாங்கள் தேர்தல் சமயமாக இருந்தாலும் சரி, வேறு போராட்ட காலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு வாதாடிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு தேர்தல் சமயத்தில் ஒரு சின்ன ஒரு பிரிவு, அது தோழமை உணர்வோடு ஒரு சின்ன ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதன் பிறகு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக போராட வேண்டும், வாதாட வேண்டும், அவர்களுக்கு நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தளபதி அவர்கள் வந்து திமுக கட்சி அவர்கள் நம்ம வந்து அவங்கள புறக்கணிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களும் நம்ம சேர்த்துருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எங்களோட தலைவர் வைத்த ஒரு கோரிக்கை. ஆனால் அது திமுக ஏற்கனவே வந்து கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுக நாங்கள் அந்த இதில் இல்லைன்னு அப்படின்னு ஒரு சொல்லிட்டாங்க. அதனால் கூட திமுக கலந்துருக்காமல் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. மற்றபடி ஏன்னா தலைவருங்கிறது வந்து எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும், எல்லா தமிழர்களையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அந்த அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த கட்சி திமுக கட்சி. எங்களுக்கு வந்து ஒரு சட்டசபை உறுப்பினர் ஆக்குனது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குனது எங்களுக்கு திமுக கூட்டில் இருக்கக்கூடிய நேரங்களில் வந்துச்சு. அந்த ஒரு நன்றி உணர்வோடு எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பகிர்ந்திருப்பார் தான் நான் எண்ணி பார்க்கிறேன். காங்கிரஸோட அமைச்சரவையில் இடம்பெற்ற பிறகு இப்படி ஒரு கருத்து சொல்கிறது அப்படிங்கிறது தாவேக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடாதா? இல்லைண்ணே, நாங்கள் தாவேக கூட்டணியில் நாங்கள் இல்லை. நாங்கள் தோழமை உணர்வோடு தான் அவங்கள்ட்ட நாங்கள் இருக்கிறோம். எந்த ஆதரவு அமைச்சரவையில் இருக்கீங்க ஆனால் கூட்டணியில் இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டணி ஒன்று. ரெண்டாவது வந்துன்னா நாங்கள் எந்த அன்பால் அரவணைப்பால் நாங்கள் தோழமையோடு அந்த உணர்வு நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதே ஆதரவின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து அமைச்சர் இடம் கொடுத்தாங்க. அப்போ டிவிக்கு இன்னும் கூட்டணி ஆட்சின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லி இன்னும் வரல. தோழமை உணர்வோடு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணம் பண்ணுறோம். அது அப்படி தான் நாங்கள் உணர்கிறோம், அப்படி தான் எங்கள் தலைவர் உணர்வாங்க, அப்படி தான் வந்து பிற கட்சிகளும் உணர்வாங்கிறதா என்னுடைய நம்பிக்கை. ஆனால் காங்கிரஸ் மட்டும் அவங்க கூட்டணின்னு ஒரு அச்சாரம் போட்டுட்டாங்க. அது ஏன்னா அது வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அவங்களுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கலாம். அவங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டின்றாங்க. நாங்கள் வந்து ஒரு இப்போ தான் வந்து ஆந்திரா, கேரளா மாநிலம் இப்படி பல்வேறு மாநிலம் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் வளர்ந்து நாங்கள் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும்
எங்கள் தலைவர் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்காக நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய சூழல் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் நிதர்சனம். தலைவர் மீது எதுவுமே நாங்கள் பண்ணிக்க முடியாது. காங்கிரஸ் திமுகவை பலகீனப்படுத்திடுச்சு அப்படின்னு உங்கள் தலைவர் சொல்கிறார். அதற்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் திமுகவோட தான் பயணித்தாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு வரப்போ அதை விஜய் கட்சி தாவேக்கா தர்றாங்க, அந்த 2 அமைச்சரவையும் பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால் அங்கே தாவேக்கா நோக்கி நகர்றாங்க. அதே தானே விசிகாவும் செய்யுது. திமுகவோட பயணித்தாங்க, இன்றைக்கி ஒரு அமைச்சரவையில் இடம் தர்றாங்க, ஆட்சியில் பங்கு தர்றாங்க. அந்த முழக்கத்தை தொடர்ந்து வச்சுட்டு வந்த விசிகாவுக்கு இது ஒரு வாய்ப்பாக தெரியுது, அங்கே நகர்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திமுக பலகீனம் தான் அடையும். அது காங்கிரஸ் மேலே மட்டும் சொல்கிறது சரியா? விசிகாவே தானே பண்ணிகிட்டு இருக்கு. இல்லைண்ணே, நாங்கள் அப்படி பண்ணல. காங்கிரஸ் அவர்கள் எந்த தேர்தல் முடிவு வந்த உடனே டக்குன்னு அவங்க போய் நாங்கள் ஆதரவு தரோம், நாங்கள் கூட்டில் சேரோன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அவங்க உடனே போனாங்க, நம்ம கொஞ்சம் இல்லை அப்படி இல்லை, அவங்க உடனே போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. அனைத்து அண்ணன் தளபதி அவர்கள் அனைத்து கட்சி தொலைமை கட்சியோட கூட்டத்தை கூட்டினாரோ, அந்த கூட்டத்தில் நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம். அதன் பிறகு 2வது ஒரு கூட்டத்துக்கு கூட்டினார். அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னு நாங்கள் போய் சொன்னோம். அப்போ நீங்கள் போய் உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த பார்வையில் நீங்கள் போய் ஆதரவு கொடு அப்படின்னாங்க. அதன் போய் நாங்கள் போய் அந்த ஆதரவு நாங்கள் கொடுத்தோம். அதன் பிறகு எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, நாங்கள் யோசித்து நாங்கள் சொல்கிறோம்னு விட்டுட்டோம். அதன் பிறகு முஸ்லீமுக்கு அவங்க ஆதரவு தந்தாங்க. அதன் பிறகு அவங்க அமைச்சர்கள் இட மாட்டாங்க. சரி, நம்மளும் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை இதாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவங்ககிட்ட ஒரு செவி மூலியமாக 2ஆம் கட்ட தகவல் மூலியமாக ஒரு செவி மூலியமாக சொல்லிக்கிட்டு தான் நம்ம உள்ளபடியே இதில் நம்ம பங்கு பெற்றோம். அதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கான இடங்கிறது எப்போ நாங்கள் காத்திருக்கோம். இது எளிய மக்களுக்கான ஒரு அதிகாரம் தானே. அப்போ யாராவது ஒரு எளிய மக்களுக்கு அதிகாரம் நம்ம கொடுத்தா அவனுக்கு கிடைக்குங்கிறது நாங்கள் ஒரு வாஞ்சியாக. அதில் மாற்று கருத்து இல்லை. எளிய மக்களுக்கான அதிகாரம், எளிய மக்களுக்கான அரசியல் செய்கிற கட்சி தான் விசிகா. அது ஒரு பார்வை. ஆனால் நீங்கள் சொல்கிறது காங்கிரஸ் பலகீனப்படுத்திடுச்சு, மற்ற கட்சிகளை பலகீனப்படுத்திடுச்சு அப்படின்னா அதே தானே விசிகாவும் செஞ்சிருக்கு, அதே தானே ஐயுஎம்எல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வர. இல்லை, நாங்கள் தோழமை உணர்வோட அந்த அன்பை நாங்கள் செலுத்துகிறோம், அவங்க தோழமை உணர்வோட அவங்க எங்கள்கிட்ட அன்பை செலுத்துகிறாங்க. இதுதான் நாங்கள் காங்கிரஸ் திமுக வாக்குவாதம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விசிகா திமுக இடையிலான வாக்குவாதம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருந்துச்சு, கைகலப்பா கூட மாறினுச்சு. இல்லை, எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த வாக்குவாதமும் கிடையாது. அது சில தனிப்பட்ட நபர்களாக சில ஒரு சில இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாதம் நடந்திருக்கலாம். இது அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணன் தளபதி அவர்கள் கூட பேசும்போது கூட எங்களை பற்றியோ தலைவரை பற்றி எந்த ஒரு உச்சரிப்பு கூட பண்ணலை. அதேமாதிரி எங்கள் தலைவர்கள்லாம் எந்த வேறு யாரையும் கூட உச்சரிப்புப்படுத்தி யாரும் சங்கடப்படுத்தலை. அது ஏதாவது நிர்வாகிக்குள்ளே இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் சரி, இல்லை விசிக நிர்வாகிகளுக்கும் சரி, அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் சார்ந்து சில இடத்துல மோட்டிவேஷன் இருக்கும். அதை நிறைய தேர்தல் செஞ்சுருப்பாங்க, அது சின்ன சின்ன மோட்டிவேஷன் இருக்கும். அந்த தேர்தல் ஒரு காரணமாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? திமுகவுக்கு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? என்ன சண்டை எங்களுக்கு? இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவன் காங்கிரஸை கை நீட்டிட்டு தன்னை தற்காத்துக்கிறார் இந்த விவகாரத்தில் அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அப்படி இல்லைண்ணா, நாங்கள் ஏன் நம்ம அவங்களுக்கு கை காட்டினோம்? அப்படி இருந்தால் நாங்கள் தானே அமைச்சர் இடப்பட்டுருக்குறோம், அவங்க எங்களையும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமே. நாங்கள் ஏன் காங்கிரஸ் கை நீட்டணும்? எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? நாங்கள் காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறது விசிகா கட்சி இருக்கிறோம். எங்கள் கட்சியோட தலைவர் தலைவர் அவர் தான் முடிவு எடுக்கணும். நாங்கள் எங்கள் தலைவர் ஏன் இன்னொரு கட்சி மேலே பழி போடணும்னு அவசியம் இருக்குது எங்களுக்கு? அப்படிலாம் எந்த காலத்திலும் கிடையாது. எங்களுக்கு எது சரின்னு போட்டுதோ, எது அப்படின்னு நினைக்கிறாரோ எங்கள் தலைவர், அந்த உத்தியோகத்தை எங்கள் தலைவர் நகர்த்து வர வழியா. மற்றபடி அவங்க மேலே நம்ம சுமத்தணும், இவங்க மேலே சுமத்தணும் அப்படி ஒரு காலத்துலேயும் அரசியல் அவ்வளோ நாகரிகமாக பண்ணக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா எங்கள் தலைவர் மட்டும்தான். மற்றபடி எந்த தலைவர் அப்படி நாகரிகமாக அரசியல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே இப்போ ஒரு கூட்டணி கூட புதிதாக பெயர் வைத்து பிரவீன் சக்கரவர்த்தி போட்டிருந்தார். அதை விசிகா தலைவர் சொல்கிறாரு, எங்ககிட்ட அது கேட்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரம் எப்படி காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்டுச்சு? இல்லைண்ணா, அது அவங்க காங்கிரஸ் கட்சி தலைமையில் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, கூட்டணிக்கான முன்முயற்சி எடுக்கிறோம்னா, கூட்டணி பெயர் வைக்கணும்னா அதுக்கு அந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் பேசணும். அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த தலைவர்கள் யாராவது பேசணும். அப்போ ஒரு கட்சியில் ஒரு வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு பேசினாரா அது பேசும் பொருளாகவே எடுத்துக்கூடாது. ஆனால் அன்றைக்கி மீடியா அது பேசும் பொருளாக எடுத்துக்குது. ஆனால் எங்கள் தலைவர் அதெல்லாம் கடந்து போயிட்டார். ஏன்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேர் வச்சது அண்ணன் தளபதியாக இருக்கலாம். ஆனால் இந்த பேர் வைங்கன்னு சொன்னது யாருன்னா எங்கள் தலைவர் தான். அதேமாரி இந்தியா கூட்டணி வலுப்பெறணுங்கிறது காங்கிரஸ் தலைவர்கிட்ட இருக்கட்டும், அண்ணன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அதே போல் அண்ணன் தளபதி அவர்கள்ட்ட இருக்கட்டும், எங்கள் தலைவர் அவர்கள் அடிக்கடி போய் இந்தியா கூட்டணி பற்றி பேசி 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 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்குறது எங்கள் தலைவர் தான் மிகப்பெரிய பங்கு இருக்காது. அதில் யாருக்குமே இப்போ பங்கு இருக்காலே நல்லபடியாக எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் தலைவருக்கு அவ்வளோ பெரிய பங்கு இருக்குது. அதனால் அவர் பேசுகிறதுலாம் கடந்து போகணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லணும், இல்லைனா எங்கள் தலைவர் அவர் சொல்லணும், இல்லைனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்லணும்,
இல்லை காங்கிரஸ் எம்எல்ஏ சொல்லணும். இவங்க சொன்னால் மட்டும் தான் அது பேசும் பொருளாக மாறும். ஒரு உறுப்பினர் சொல்கிறது வந்து அது பேசும் பொருளாக மாறாதுங்கிறது தான் ஒரு இயல்பான இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலவரம்ன்றதை நான் பார்க்குறேன். இதை இந்தியா கூட்டணியாக இருக்கலாம் அல்லது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்கே இருந்துச்சு, அந்த கூட்டணி இப்போ இல்லை ஆனால் இருந்துச்சு, அந்த கூட்டணிகளாக இருக்கலாம். இந்த கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அதோட மைய சக்தியாக இருந்தது விசிக தலைவர் தான் இருந்தார். அதை உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு பல மேடைகள்லையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இந்த கூட்டணி உடையும் பொழுது அது உடையாமல் பார்க்கறதுக்கான வேலைகள் எதுவும் ஒரு முயற்சி எடுத்தாரா? குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு திமுக நாங்கள் வரலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விசிக தரப்பில் ஏதாவது ஏற்பாடுகள் செய்யணும். ஆமாம், இப்போ அனைத்து கட்சி கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு. அந்த கூட்டம் நடத்தும்போது கூட நீங்கள் திமுக ஏன் கூப்பிட்டுருக்கலாமே அப்படி ஒரு திமுக கிட்ட சொன்னாரான்னு கேட்குறேன். இல்லை, அது திமுக கிட்ட சொல்லும்போது வந்து ஏன்னா அது திமுக சார்ந்து ஏதாவது கேள்விகள் வந்தால் கண்டிப்பாக தலைவர் வைப்பார். நான் பேசலை அப்படின்னு ஒரு கோரிக்கை வைப்பார். ஆனால் காங்கிரஸ் நடக்கக்கூடிய அந்த கூட்டம் நடக்கும்போது நீங்கள் திமுக கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரோ, ஒரு அரண் கொடுத்தாரோ, தோழமை முன்னரோட ஒரு கரங்களை பிடிச்சார். அதை நம்ம பார்க்குறோம். அது எங்கள் தலைவர் பாதுகாப்பாக தான் இருக்கிறார். அதேமாதிரி திமுக வந்து அப்படி சப்போஸ் மாறி போனால் அதுக்கான விடைகள் வந்து எங்கள் தலைவர் ஏற்கனவே சொல்லுவார். ஏன்னா நாங்கள் காங்கிரஸில் இருக்கும்போது நாங்கள் திமுக ஒரு ஆதரவாக நாங்கள் இருந்தோம். இப்போ திமுக அப்படி எதிர்ப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே முன்னாடி நான் இதேமாரி பேசினேன் அப்படிங்கிறது வந்து தலைவர் சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ கடந்த திமுக ஆட்சியில் பல இடங்களில் அம்பேத்கர் சிலை நிறுவனத்துக்கு பிரச்சனை, விசிக கொடியை கட்டுறதுல கூட பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோம். அப்போது விசிக தலைவர்கள் கடுமையாக திமுக விமர்சித்ததையும் பார்த்தோம். ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு அம்பேத்கர் சிலையை நிறுவுறதுல கூட பிரச்சனை, அது கட்சிக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி குறிப்பாக தலைவர் வந்து அந்த சிலையை திறந்து வைக்கிறதா இருந்துச்சு, அதற்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்களை விசிக கண்டும் காணாமலும் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது அவர் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு சிலையை ஒன்று இருந்துச்சு. அந்த சிலையை வந்து நம்ம வந்து ஒரு புதுப்பிச்சு மறுபடியும் அந்த சிலையை நம்ம வைக்கிறோம். அப்போ காவல்துறையிட்ட வந்து நம்ம 2 அனுமதி வாங்கணும். ஒன்று வந்து மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு அனுமதி வாங்கணும், இன்னொன்று வந்து நம்ம காவல்துறை, அது 2 அனுமதி நம்ம வாங்கணும். அப்போ வாங்கும்போது வந்து 2 பேரும் நம்ம அனுமதி வாங்கிட்டோம். அப்போ யாராவது அந்த துறையில் சார்ந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட வந்து அந்த நம்ம அனுமதி கொடுத்தது வந்து கொஞ்சம் தாமதமாக போயிருக்கலாம். அப்போ வந்து எங்ககிட்ட இந்த இது வரலையன்றது கூட அவங்க வந்து ஒரு எடுத்துருக்கலாம். அதுக்கு தேவையான எங்கள் தோழர்களும் சரி பயங்கரமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க, மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மறுபடியும் எங்களுக்கு அந்த கடிதம் கிடச்சிச்சு, நம்மளபடி நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னாங்க, சிலை நிறுவுங்கன்னாங்க. இல்லை நாங்கள் மறுபடியும் நாங்கள் வந்து தேதி வாங்கி மறுபடியும் நாங்கள் அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அது வந்து அந்த துறை ரீதியாக வந்து சில நகல்கள் போகாமல் இருந்திருக்கலாம். அவைக்க அரசினுடைய கொள்கை தலைவரே அம்பேத்கர்ன்னு இருக்காரு. அதில் அமைச்சரவையில் விசிகாவை சார்ந்த கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய வன்னியரசு இடம்பெற்றிருக்காரு. இந்த அரசில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, ஆனால் எதிர்ப்பு குரலே இல்லை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிர்ப்பு குரல் இல்லாமல் இருக்காங்க. எதிர்ப்பு ரொம்ப வலிமையாக நாங்கள் கொடுத்தோம். உள்ளபடியே தோழர் ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணாங்க, சாலை மறியல் பண்ணாங்க, அது காவல்துறை கண்டித்து பண்ணாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் துறை ரீதியாக 1, 2 ஏதாவது வந்து அந்த நகல்கள் போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். அதனால வந்து ஒரு சின்ன சலசலப்பு வந்துருக்கலாம். அது வந்து சாதிவாதிகள் காவல்துறை இருக்க தானே செய்வாங்க. அதனால் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுரும் இல்லையா. மற்றபடி வந்து எங்களுக்கு போராட்ட குணங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து பின்வாங்கலை. நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த எளிய மக்களுக்கான அதிகாரம் கிடைக்கிற வரையும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம். அதுங்கிறது மாற்று எதுவுமே கிடையாதுண்ணே. இன்னொரு விஷயம் பெருசாக என்ன பேசப்படுதுன்னா, திமுக தாவேக்காவிடம் விசிக தலைவர் வேண்டுகோள் வச்சுக்கிட்டே இருக்காரு, இந்த கட்சியிலேருந்து வர யாரையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க, சேர்த்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்து ஊடகங்களே வெளியாகுது. திமுகவிலையா? ஆமாம், திமுகவிலையும் தாவேக்காவிலையும் வேண்டுகோள் வைக்கிறாரு, விசிகாவிலேருந்து வரக்கூடிய யாரையும் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு. விசிகாவில் இருக்கக்கூடிய 99% திமுகவில் இருக்கக்கூடிய தொழில்கள் தான். அப்போ நாங்கள் என்ன நினச்சோம், திமுகவுடைய கொள்கை பிடிக்கல, திராவிட கழகத்தோட கொள்கை பிடிக்கல, அண்ணா திராவிட கழகம் இருக்கக்கூடிய கொள்கை பிடிக்கல, நமக்கு கட்சி கொள்கை வந்துட்டாங்க, ரைட், நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ ஏதாச்சும் 1, 2 உதிரிகள் போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும்? அது இல்லை, அப்போ இல்லை உதிரிகள் இல்லையே, முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு போயிருக்காருங்கிறத உதிரியாக நம்ம எடுத்துக்க முடியுமா? அந்த வாய்ப்பு யாருன்னு கொடுத்தா? அது தலைவர் தானே கொடுத்தாரு. ஒரு தனி மனிதர் வாய்ப்பு தரல பிரச்சனை இல்லைண்ணே. நம்ம வாய்ப்பு தர அது எப்படின்னு தர முடியும்னா, ஒரு மனிதருக்கு ஒரு தடவை தான் வந்து நம்ம வந்து ஒரு பதவி கொடுக்க முடியும். நான் சும்மா கொடுக்க முடியுமா? அப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இது எவ்வளோ பேர் வந்து ஒரு எம்எல்ஏ கிடைக்க முடியல, ஒரு வாரியத்தவர் கிடைக்க முடியல, ஒரு எம்பி கிடைக்க முடியல, இல்லை வேறு ஏதோ ஒரு அரசு துறையில் ஏதோ ஒரு பவர் கிடைக்க முடியல. அப்படியே இருக்க தானே செய்யும். ஏன்னா இது மக்கள் இயக்கமாக வந்து தேர்தல் பாதி நாங்கள் வந்துட்டோம்ல. அப்போ கொடுத்தவருக்கே மறுபடியும் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து 100 மார்க் கொடுத்துட்டே இருந்தோம்னா சரியாக இருக்குமாண்ணே? நீங்கள் கட்சி பொறுப்பு வந்து மக்கள் பணி செய்யுங்க. இப்போ அவங்க வந்து அரசு பொறுப்பெடுத்து அரசு பொறுப்பு வேலைக்கு பணிகள் செய்யட்டுங்கிறது நம்ம ஒரு வாய்ப்பு தரணும்ல. அதனால் எங்கள் தலைவர்களும் நாங்கள் போய் டிவிக்கு சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா டிவிக்கு வந்து
எங்கள் தலைவர் அவர்கள் தான் ஆதரவு கொடுத்து இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதை நம்ம ஒரு வரலாற்று சாதனை நம்ம பண்ணியிருக்கிறோம். அது திமுக ஒரு தோழமையுடன் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது நம்ம என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் திமுகவிலும் சரி எங்கள் தலைவர் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்கள் திமுகவில் வந்து 8 சீட்டு வேணும் நாங்கள் ஜெயித்தோம். ஏன் நாங்கள் 234 தொகுதியிலையும் வந்து அவங்க ஓட்டு போட்டோம்ல, நாங்கள் எதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்லணும் எங்களுக்கு கட்சி சேர்த்துக்காது நாங்கள் ஏன் சொல்லணும், எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? அப்போ நாங்கள் சேர்த்துக்கும் எங்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சொன்னதுனால தான் ஒரு மாதம் தள்ளி போடுச்சு பனையூர் பாபு சேர்றது, இல்லைன்னா முன்னாடியே சேர்ந்துருப்பார் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்ல. அப்படி கிடையாது. எங்கள் தலைவர் என்ன அவசியம்னு இருக்குது சொல்கிறதுக்கு? அப்போல்லாம் ஒன்று அப்படிலாம் இதை ஒரு பெரிய இழப்பாக நீங்கள் பார்க்கலையா? ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவருக்குன்னு சில செல்வாக்கு இருக்கும், அந்த தொகுதியில் ஒரு முக்கிய முகமாக இருந்திருக்காரு, இல்லைன்னா எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்க முடியாது. அப்பேற்பட்ட நபர் கட்சியை விட்டு விலகி போகிறது அப்படிங்கிறது எப்படி விசிக பார்க்குது? அவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளலையா? இல்லைன்னா ஒரு தனி மனிதனாக இருந்தால் நாங்கள் அவரை நம்ம பார்த்தோம். அந்த தொகுதியில் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எங்கள் தலைவர் மட்டும்தான். இப்போ எங்கள் தலைவர் முகத்தை வச்சு தான் அங்கே ஓட்டு போட்டாங்க. அந்த பனையூர் பாபு அவர்களை வச்சு யாருக்கும் ஓட்டு போடல. அப்போ தலைவர் தான், அங்கே தொகுதி தலைவர் தான். அதனால் அண்ணன் பனையூர் பாபு போனதெல்லாம் எங்களுக்கு வந்து உள்ளபடியே வருத்தம் எதுவும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அவர் வந்து சீட்டு கிடைக்கல அந்த உணர்வோடு போயிட்டார். எல்லாத்துக்கும் நான் பதவியை நம்ம பகிர்ந்து தான் கொடுக்கணும், கொடுத்தவங்களுக்கு கொடுக்கவே முடியாது, 200% கொடுக்கவே முடியாது. உள்ளாட்சி தேர்தல்னு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து அவங்க நின்னாங்க. ஆனால் விசிகாவில் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் உறவினர்கள் வந்து ஒருத்தரை நிறுத்தி வச்சுருந்தார். அப்போ திமுக தலைமை வந்து என்னங்க, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து எம்எல்ஏடைய உறவினர் ஒருத்தர் நிற்கிறாரு, அது என்னன்னு நீ பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதன் பிறகு தலைவர் துறப்பொண்டு பேசினார். அதன் பிறகு ஆனால் இல்லைன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் வாபஸ் வாங்கிறேனே அப்படின்னு அவர் சொன்னார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவர் வாபஸ் வாங்கவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல தலைவர் அவர்கள் வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரித்து தான் அவர் வந்து ஓட்டு கேட்டார். அந்த வேட்பாளர் தான் உள்ளபடியே வெற்றி பெற்றார். அதே போல் வந்து அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் உறவினர் அந்த இடத்துல உள்ளபடியே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து விசிக கொள்கை சரியில்லைன்னா ரைட்டு, அப்போ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி கொள்கை அவங்க சரியாக இருக்குமா, அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டாரான்னு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவருடைய சுயநலத்துக்காக பதவி மீது இருக்கக்கூடிய ஒரு மோகத்துக்காக தான் இதை நான் பார்க்குறேன். அதனால் இதெல்லாம் நான் கடந்து போகணுங்கிறது தான் எங்களுடைய எழுச்சி தமிழர்கள்லாம் எங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குற பொழுதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். இல்லை, ஆனால் அதே கட்சியில் தலைவர் திருமாவளவன் எம்பியாக இருக்கார், ரவிக்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படுது, சிந்தனை செல்வனுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்படுதுங்கிற விமர்சனங்களும் இருக்குல்ல. அப்போ அங்கெல்லாம் தராங்க, ஒரு கடைநிலையில் இருக்க இன்னொரு தொண்டருக்கு தரமாட்டாங்களா? ஏன்னா இவர் வந்து கடையில் இருக்கக்கூடிய தொண்டர் எல்லாருக்கும் கொடுத்து தலைவர் அழகு பார்க்குறாரு. அந்த எந்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா சின்ன ஒரு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, எந்த வாய்ப்புமே இல்லாமல் திடீர்னு நான் பனையூர் பாபு அவர்களுக்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கி அவருக்கு வந்து எம்எல்ஏக்கு அழகு பார்த்தார். ஆனால் அந்த தொகுதி ஆட்கள் இருப்பாங்கள்ல, அப்போ அந்த கடைக்கோடி தொண்டை எதிர்பார்ப்பாங்கல்ல. அப்போ அரசியலுங்கிறது எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து அதிகாரங்கள் நம்ம பிரித்து விடணும். அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து போனது அதிகாரம் அவருக்கு நம்ம கொடுத்தோம். இந்த தடவை அவருக்கு அதிகாரம் மறுக்கப்பட்டது. ஆனால் அவர் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவார், திமுக சேர்ந்துட்டார். மிஞ்சி போனால் ஒரு மாவட்ட செயலர் பதவி வாங்குவார். மற்றபடி அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு மாநில லெவலில் கொடுத்துருவாரா, இங்கே ஒரு மாநில லெவலில் பொறுப்பில் இருந்தார், அங்கே அதிகபட்சம் போனால் ஒரு மாநில செயலர் மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுப்பாங்க. வேறு எதுனா கொடுக்க போகிறாங்க. அதனால் அண்ணன் பன்னீர் பாபு போனதும் எங்களுக்கு உள்ளபடியே வருத்தம் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே இயக்கம் கட்சி எல்லாமே தலைவர் சார்ந்தது தான். அதனால் அவர் வந்து அதில் ஒரு உறுப்பினர் தான். உறுப்பினர் போனால் வந்து ஒரு செங்கல்லாம் ஒரு கோட்டையை உடைக்க முடியாது. இல்லை, இப்போ பனையூர் பாபு அவர்களை வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக தேர்வு செய்து அறிவிக்கணும் அப்படின்னா அவர் மட்டுமே தலைவர் பார்த்துருக்க மாட்டார். அவரோட ஒப்பிட்டு ஒரு 100 பேரை பார்த்துருப்பாரு, 50 பேரை பார்த்துருப்பாருன்னா இவரை செலக்ட் பண்ணுறதுக்கு பல காரணிகள் இருந்ததுனால தானே தனிநபரை அவர் செலக்ட் பண்ணுறாரு, எம்எல்ஏ வாய்ப்பு தராரு. அப்பேற்பட்ட நபர் விலகி போகிறதுங்கிறது எப்படி விசிகா கண்டு காணாமல் விட்டுருமான்னு கேட்குறேன். இல்லைண்ணா, அது வந்து அவர் சீட்டு கொடுக்கலன்னு உள்ளபடி அவர் அதுதான் வருத்தமா அவருக்கு? வேறு என்னென்ன வருத்தம் இருக்கு போது? அவருக்கு என்ன கொள்கை பற்றி என்ன தெரியும்? இல்லை, தலைவரோட கொள்கை வழியில் தான் நடப்பாங்கிறார் அவர். அது சந்தோஷம்ண்ணே, அப்படி நடந்தால் சந்தோஷம் தான். அப்படி தலைவர் கொள்கை வழியில் தான் நடப்புன்னு சொன்னார்னா அவர் இங்கேயே இருந்திருக்கணும் தானே. அவர் ஏன் திமுகவில் போகணும்? இப்போ திமுக இருக்கக்கூடிய கொள்கைக்கும் எங்களுக்கும் ஒரே கொள்கை இருக்கா? இல்லையே, ஒரு சில கொள்கையை மாறுபடலாம்ல. இலங்கை தமிழ் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கிறோம், அவங்க இலங்கை தமிழ் விஷயத்தில் என்ன எப்படி நிலைப்பாடு இருக்காங்க இவ்வளோ அப்படி நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ கொள்கை ஒரு சில இடத்துல மாறுபடும்ல. நாங்கள் வந்து சாதி ஒழிப்பு பற்றி ரொம்ப முழுமையான கோட்பாடு இருக்கிறோம், அவங்க திமுக சாதி ஒழிப்பை பற்றி முழுமையான கோட்பாடு இருக்கிற உள்ளபடி எனக்கு தெரியாது. நாங்கள் வந்து இந்து தர்மத்தை வந்து ஓரளவு அந்த மக்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் நாங்கள் வந்து மதிக்கலை. ஆனால் திமுக இருக்கக்கூடிய அதை எப்படி மதிக்கிறோன்னு நமக்கு தெரியாது.
ஏன்னா அவங்க இதெல்லாம் எப்போ கூட்டணி விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தெரியாதா இல்லை கூட்டணியில் இருக்கிறப்பவே தெரியாதா? கூட்டணியில் இருக்கும்போதே தெரியாதுண்ணே. எங்களுக்கு இல்லைண்ணே, நாங்கள் ஏன் போய் திமுக கூட்டணியை பற்றி இருக்கக்கூடிய கொள்கை பற்றி எங்களுக்கு ஆராயணும் என்ன அவசியம் இருக்குது? அப்படி நான் போய் ஆராயமாக இருந்தால் நான் போய் திமுகவில் போய் சேர்ந்துருக்கணும். நாங்கள் வந்து தேர்தலுக்காக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இது. அந்த அடிப்படை தான் நாங்கள் வந்து திமுக பார்த்தபடி, மற்றபடி திமுகவுக்கு நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. திமுக கூட்டணிக்கான அது உருவான அணி தான் நான் அதை பார்ப்பேன். நான் இல்லை, வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய இழப்பு விசிகாவுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அப்படி இல்லையா? ஏன் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? தலைவர் வந்து சமாதானப்படுத்த அவர் முயற்சி செஞ்சார். பனையூர் பாபு அவர்கள் என்னுடைய பொதுச் செயலாளர் சின்னஞ்சல் அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு செய்தி சொன்னார். அப்போ அவர் வந்து இன்னும் இல்லைன்னா அந்த காயத்திலிருந்து அண்ணன் மீண்டு வரலன்னு அர்த்தம். அந்த செய்தியிலேருந்து அவர் மீண்டு வர முடியல. அந்த அளவுக்கு வந்து பதவி மீது மோகமாக உள்ளவங்க தான் அதை நம்ம பார்க்குறோம். எந்த அளவு ஒரு மனிதனை வந்து பதவி வந்து ஒரு ஆள் கொண்டிருக்குன்னு பாருங்கள். அப்போ அதனால் அவர் வந்து போகிறாரு. சரி, அங்கே போய் இப்போதைக்கு எம்எல்ஏ ஆக முடியாது, இப்போதைக்கு என்ன பதவி ஆக முடியாது. சரி, ரைட்டு, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காம தானே போகிறாரு. அவர் தாவேக்கால சேர்ந்துருந்தாருன்னா பொறுப்போ பதவியோ ஒரு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இப்போ எல்லாம் திமுக நிறைய பேர் அந்த எல்லாத்துக்கும் வந்து இந்த மாவட்டத்தை பிரிக்கிறாங்க. அதில் அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு மாவட்டத்தில் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போயிடும். எந்த பதவியும் வந்து இல்லாமல் ஒருத்தர் வேறு கட்சிக்கு போக மாட்டானே, பதவி மீது மோகம் கொண்டு தானே போவாங்க. அதனால் வந்து அதுக்கெல்லாம் கடந்து போனது தான் எங்களுடைய ஆசை ஒழிய பதவி மீது மோகமாக இருக்கக்கூடாது தான் எங்களுடைய விருப்பம். கடந்த காலங்களில் அதிகம் கிசுகிசுக்கப்பட்டது பனையூர் பாபு திமுகவில் சேரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது இப்போ உண்மையாயிடுச்சு, நடந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பெயரும் முணுமுணுக்கப்பட்டுச்சு, ஆளூர் ஷானவாஸ். இவரும் வந்து விரைவில் திமுகவில் சேரப்போகிறாருங்கிற மாதிரியான பல தகவல்கள் மீண்டும் வந்து இப்போ உலாவ தொடங்கியிருக்கு. இப்போ அவரை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா தலைவர் விளக்கம் கொடுக்குறாரு, அடுத்த கட்ட தலைவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு ஆளூர் ஷானவாஸ் எதுவும் விளக்கம் கொடுக்கல. நான் ஏன் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வரலை அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லலை. நான் ஏன் வந்து என்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து நான் கட்சி தொடர்பான பதவிகள் எதுவும் நான் குறிப்பிடலை அப்படின்னு அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் தலைவர்களும் கட்சியினுடைய அடுத்த மட்ட நிர்வாகிகளும் தான் சொல்கிறீங்க. பேசும்போதில் மீடியாக்கள் தான் ஆக்குறாங்க. ஏன்னா அவரு வந்து ஒரு மக்கள் பணி செய்யும்போது வந்து ஒரு எம்எல்ஏ கீழே கட்சி பொறுப்பு போட வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு முன்னாள் எம்எல்ஏ நம்ம போட முடியாது, சட்டமன்ற உறுப்பினர் போட முடியாது. இல்லை, முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுத்தாருல தலைவர் கட்சியில். இல்லை, சின்ன தவறு சொல்கிறேன். முன்ன சானவாஸ் எம்எல்ஏ விடுதலை கட்சி அப்படின்னு தான் நம்ம போட்டு பண்ணலாம். இப்போ வந்து அந்த அவர் வச்சுருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி வந்து அவர் இல்லை, இப்போ வேறு ஒருத்தர். அப்போ சானவாஸ் முன்னாள் எம்எல்ஏ போட முடியாது. அப்போ அந்த போட்டு கீழே இருக்க பேரை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கலாம், அந்த பதவியை எடுத்துருக்கலாம். அப்போ வந்து அந்த டைமில் வந்து அவருக்கு முதன்மை செயலாளர் போட்ட நேரம் அது கொஞ்சம் போட்டதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்கலாம். அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் தலைவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார், கட்சி ஆஃபீஸுக்கு வந்துட்டு தான் இருக்கார், வேலைச்சேரி ஆஃபீஸுக்கு வந்துட்டு தான் இருக்கார், ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கார். அதனால் அவர் அப்படிலாம் கிடையாது, நம்ம கூட தான் அவர் பயணம் பண்ணுறாரு. இது ஏன் இது சொல்கிறேன்னா, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அந்த மக்கள் நல கூட்டணியில் பார்த்திங்கன்னா குன்னம் தொகுதி வந்து எழுச்சி தமிழருடைய தொகுதி. அவர் சென்னையிலேருந்து நேராக குன்னம் தொகுதிக்கு வந்து மாற்றப்பட்டு அங்கே வந்து குன்னம் தொகுதியில் வந்து அவர் வந்து நின்று அவர் குறைந்தபட்சம் அவர் வாக்குகள் வாங்குறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எழுச்சி தமிழர்கிட்ட நன்மதிப்பு பெற்றவர். ஆனால் அவர் வந்து மேலே சில சாயங்கள் பசங்க வந்து உள்ளபடியாக அது ஏற்கத்தக்க செயலாக இருக்காது என்பதை எங்களுடைய பார்வையை நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க கட்சி அலுவலகம் வராரு, தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்கார் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ பெரிய சர்ச்சை அவரை சுற்றி ஓடிட்டுருக்கு, ஒரு 2 மாதங்களாக ஓடிட்டுருக்கு. அவர் திமுகவுக்கு போக போகிறாரு, பிசிகாவில் அதிருப்தியில் இருக்கார், இந்த மாதிரியான தகவல்கள் ஓடிட்டுருக்கிறப்ப அவர் ஒரு விளக்கப்பதிவு, ஒரு சின்ன ஒரு ட்வீட்டில் ஒரு பதிவு போட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியுமே. ஆனால் ஏன் அவர் தயங்குறாரு? இல்லை, அவர் வந்துட்டு தான் இருக்கார். இப்போ ஒரு ட்வீட் போட்டு நம்ம வந்து முடிக்கிறதோட நான் ஏன் போகணும், நான் இங்கே கட்சி ஆஃபீஸ் போகிறேன், நான் ஏன் போனால் என் தலைவர் பார்க்க போகிறேன் அப்படி வந்துட்டு தான் இருக்க. அதற்கு முன்னாடி ட்விட்டர் பேஜ் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருக்காரு. ஆனால் இந்த சர்ச்சைகள் ஓடும் காலகட்டத்தில் ஒரு புகைப்படமோ தலைவரோடு இருக்கிற மாதிரியான படங்களோ அல்லது எந்த ஒரு கருத்துமே அவர் பதிவிடலைங்கிறது தான் இந்த சந்தேகங்களும் சர்ச்சைகளும் காரணமாக இருக்கும். ஏதோ முக்கியமான அவருக்கு தேவையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லபடியாக அவர் போடுவார், அவர் தேவையில்லைன்னா நல்லபடியாக போட மாட்டார். ஏன்னா இப்போ ஊடகங்களாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதாவது தேவைப்படுது, அவர் எதாவது போடுவாரா, நம்ம எதாவது நியூஸ் ஆக்கலாமான்னு. ஆனால் அவருக்கு அவரது எஸ்டாலின் மாதிரி இல்லை ஃபேஸ்புக்காக சரி அவர் போடுறதுக்குன்னு அவருக்கு எதுவும் காரணங்கள் இல்லை, அதனால் அவர் போடலை. அதை நம்ம ஒரு பேசும்போது எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனுஷன் தான், எல்லாருக்கும் உணர்வு இருக்கும், அதெல்லாம் நம்ம தாண்டி போகணும். அவர் போடுவாரா போட மாட்டாங்கிறது நம்ம வந்து எட்டி பார்க்கக்கூடாது. இல்லை, அவர் இப்போ கட்சியில் தான் தொடர்வாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கட்சியில் இருப்பாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தொடர்வாருங்கிறது நான் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா நான் வந்து சானவாசாக போய் இருந்து சொல்ல முடியாது. கட்சியில் இருப்பாருங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடுங்கிறது தான் என்னுடைய ஆசை.
இப்போ கட்சியினுடைய இளைஞரணி செயலாளராக இருந்த சங்கத்தமிழன் அவர் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் 3 மாதத்திற்கு. அப்படி என்ன கட்சியினுடைய ஒழுங்குக்கு எதிராக என்ன செயல்பட்டுட்டார் அவர்? தலைவர் நடவடிக்கை எடுத்த பிறகு ஒரு 200% பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை தலைவர்களுடைய அவருடைய கட்டுப்பட்டு இந்த வார்த்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு பந்து எடுத்து நம்ம எந்த கோணத்தில் நின்று ஒரு செவத்தில் ஒரு பந்து அடிக்கிறோமோ அந்த வேகத்தில் தான் அந்த பந்து வரும். அப்போ ஒரு சமூகவாதி, ஒரு அரசியல்வாதி, ஒரு சமூக வலைத்தளம் பேசும்போது நான் எதை நோக்கி நம்ம வார்த்தையில் விடுறோமோ அதே வார்த்தையில் தான் நம்ம பெரிய பாதிப்பை உருவாக்கும். அப்போ அதை விடயமாக தான் தலைவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாருங்கிறத நான் அது ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். கட்சியின் தொண்டனோட குரலை தான் பிரதிபலித்தார், அவர் மீது எதுக்கு நடவடிக்கைன்னு கமெண்ட் செக்ஷனில் அவருக்கு ஆதரவாக சிலர் பதிவிடுறாங்க. அதை பார்க்குறீங்களா? நான் அவர் பேட்டி பார்க்குறதே இல்லை. 200% அவருடைய பேட்டி நான் பார்க்கவே மாட்டேன். அப்படி எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எங்கள் கட்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்றனால நான் உள்ளபடியே நான் பார்க்க மாட்டேன். நான் அது உண்மை தொண்டன் யாரும் அப்படி போட மாட்டாங்க. எங்கள் தலைவர் உருவாக்கின கட்சி, எங்கள் தலைவர் குரலை கேட்குறதுக்கு அவன் கோடி பேர் காத்திருக்கிறான். அதை கேட்பாங்களா? இல்லை யாரோ ஒருவரில் நம்ம கூட பயணம் பண்ணுற குரல் கேட்பாங்களா? அது ஏற்றுக்க முடியாத செய்தி. அது யாராவது ஃபேக் ஐடி வச்சு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஒரு இடைநீக்கம் கூட சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது, பேசப்படுது சமூக வலைத்தளங்களில். என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியிலையும் இவர் விசிக தொண்டனுடைய குரலாக தான் ஒழிச்சார். சில நேரங்களில் அரசுக்கு எதிராகவும் பேச செஞ்சார். அப்போதெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்கள் திமுக கூட்டணி இருக்கும்போது அவர் திமுக எதிராக தான் பேசிட்டு இருந்தார். ஆதரவாக பேசிட்டு இருந்தார். வாய்ப்பு கொடுக்கணும்ல. சரி, இப்போ திறந்தவர் அப்போ திறந்தவர் இப்போ தான் வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு, ஆரம்பம் வந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல. அது ஒரு முடிவு இல்லாமல் ஒரு சுணக்கமாக ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருங்க அப்படின்னு தான் தலைவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது திருத்தி கொள்வாருங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்படி இல்லைன்னா அது அண்ணன் வீட்டை வழி அப்படின்ட்டு அவர் தாவேக்காவில் சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு இருக்கார். இதற்கு முன்னாடி வெளியிலிருந்து விசிக அரசை பார்த்த விதமும் விமர்சித்த விதமும் இப்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கீங்க. திமுக ஆட்சியிலையும் கூட அரசு அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ்லேருந்து இருக்காங்க, அவங்க மனசில் சாதி உணர்வுகள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கடந்த காலங்களில் வச்ச குற்றச்சாட்டு. இப்போவும் அப்படியே பார்க்குறீங்களா அல்லது மாற்றங்கள் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கல? இல்லை, மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குண்ணே. இப்போ ஆதி திராவிட நலத்துறைங்கிறது இருந்த பெயரை சமூக நீதி எழுச்சி மாநாடு நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினோம். சமூக நீதி ஒற்றுமை மாநாடு ஒரு 2-3 மாநாடு சமூக சார்ந்த சில மாநாடு நடத்தினோம். அதே சமூக நீதின்னு அந்த துறையை இலக்காவை மாற்றி அதுக்கான எங்கள் மக்களே இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மக்களை ஒரு அமைச்சராக்கி இன்றைக்கி அந்த மக்களுடைய உணர்வுகள் எங்கெங்கே நடக்குதோ அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுக்கெல்லாம் நாம் வன்னியரசு அவர்கள் போய் ஆய்வு செஞ்சு உடனடியாக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன உடனடி தீர்வு காண முடியுமோ ஆன் த ஸ்பாட்டில் ஒரு தீர்வு காண்றார். அதனால் இது எங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு தான் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இப்போ நீங்கள் வெளிச்சம்னு சொன்னப்போ வெளிச்சம் தொலைக்காட்சி கூட இப்போ சர்ச்சையில் தான் இருக்குது. பன்னீர் பாபு சொல்கிறாரு, என்னுடைய வேர்வையும் ரத்தமும் சிந்தி நான் உழைச்சி உருவாக்கியிருக்கேன், அதில் பணம் போடாதவங்க, உழைப்பை செலுத்தாதவங்களாம் அது குறித்து விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. வெளிச்சம் டிவி உண்மையிலே இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறதும் கேள்விக்குரிய ஒன்றா மாறியிருக்கு. ஏன்னா வெளிச்சம் டிவிங்கிறது எங்கள் எழுச்சி தமிழரோட சொந்த டிவி. இதில் யாருமே விரும்ப கொண்டாட முடியாது. இது ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்னா, நம்ம மருதம் டெலிவிஷன் சொல்லி ஒரு டிவி வச்சு நம்ம கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் நடத்திட்டு இருந்தோம். அதன் பிறகு நாங்கள் பிஜேபிக்கு ஒரு எதிராக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம அதில் பதிவு செய்யும்போது அந்த லைசன்ஸ் வச்சுருக்கக்கூடிய நபர்கள் பிஜேபி சார்ந்தவர். அதனால் அந்த லைசன்ஸ் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த அந்த பில்டிங் வெளிச்சம் டிவி பில்டிங்காக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு இருக்கக்கூடிய லேபராக இருக்கட்டும், எல்லாமே விசிகாவில் இருக்கக்கூடிய நபர்கள், எங்கள் தலைவர்களுக்கு சொந்தமானது. இது ஏன் சொல்கிறேன்னா, எங்களோட தலைவர் பிறந்தநாளுக்கு இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய போராட்டங்களை இங்கேருந்து கொண்டுட்டு போகணும். இந்த மக்களுக்காக நம்ம நீதி பெற்றதை இங்கேருந்து நம்ம சமூக வலைதளமாக கொண்டுட்டு போகணும். அந்த ஒரு நல்ல அடிப்படையில் தன்னுடைய பிறந்தநாளில் கிடைக்கக்கூடிய நிதிகளை, தங்கத்தை சேகரித்து
அதை வந்து வெளிச்சம் தொலைக்காட்சியை உருவாக்குனார். இதில் என்ன அண்ணன் பன்னீர் பாபு அவர்களுக்கு வந்து இதில் ஒரு பங்குனா, அந்த லைசன்ஸ் வந்து அவர் பேரில் இருந்துச்சு. அப்போ அவர் எம்எல்ஏ ஆன பிறகு அந்த லைசன்ஸ் கூட அவர் வந்து அவங்க உறவினருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா அது வந்து விசிகா வந்து ஏதாச்சும் கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவர் மாற்றிட்டார். முதல்ல அவர் பேரில் இருந்துச்சு, அதன் பிறகு அவர் மாற்றிட்டார். ஆனால் வந்து லைசன்ஸு வந்து அவங்க பேரில் தான் இருக்காது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம வந்து மாதம் வாடகை என்ன கொடுக்குமோ அந்த வாடகை நம்ம கொடுத்துட்றோம். அதன் பிறகு மத்திய அரசு இருக்கக்கூடிய அந்த ரெனியூல் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒருத்தர் ரெனியூல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தொகையை நம்ம தான் கட்டுறோம். அப்போ அந்த லைசன்ஸ்க்கான தொகையை வந்து நம்ம வந்து மாதமும் சரி வருடாந்தமும் சரி அதை நம்ம செலுத்திடுறோம். அதனால் வந்து லைசன்ஸ் அவர் பேர், ஆனால் அது இருக்கக்கூடிய எல்லாமே எங்களுக்கு தான். அந்த வெளிச்சம் டிவி பேர், அந்த காப்பிரைட் நாங்கள் தான் வாங்கி வச்சுக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு தான். ஆனால் நாங்கள் இப்போ அதுக்கான வேறு வேலைகள் தலைவர் பார்ப்பார். ஏன்னா நம்ம எதுவும் எடுத்துங்க வந்து சொல்லிவிட முடியாது. ஏன்னா தலைவர் பார்வை தான் எல்லாமே. அதனால் அது எல்லாமே இது வந்து தலைவருக்கு மட்டும்தான் அந்த வெளிச்சம் தொலைக்காட்சிங்கிறது நிரந்தரமான ஒரு அன்பின் விடயமாக இதை நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரு கேள்வி, என்ன இந்தியா கூட்டணியில் தாவேக்கா இணையுமா இணையாதா? இந்தியா கூட்டணியில் தாவேக்கா கண்டிப்பாக இணையறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு தானே, உண்டு. ஆனால் அதை நான் சொல்லிடக்கூடாது. ஏன்னா என் பேச்சு உறுதியாக இருக்காது, எங்கள் தலைவருடைய பேச்சு தான் அது இறுதியாக இருக்கும். அதனால் எங்கள் தலைவருடைய சொல்லு தான் எங்களுக்கு அது சாத்தியமாக இருக்குங்கிறது. இல்லை, தலைவர் அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறாரா? திமுக இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்போ தாவேக்கா அதில் இணைக்கிறது தானே சரியாக இருக்கும்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் நினைக்கிறாங்களா? இல்லை, அது வந்துன்னா ஒவ்வொரு தலைவர் மனசிலும் உள்ளே பூந்து விளையாட முடியாதுண்ணே, அது தவறுதலாக போயிடும். அது தலைவர் என்ன சொல்கிறாரோ அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அப்படி நடந்தாலும் நம்ம அதை நம்ம வரவேற்போம். ரொம்ப நன்றிண்ணே, நிறைய கேள்விகளுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.